முரசு நேயர்களுக்கு வணக்கம். 234 தொகுதிக்கு தேர்தல் முடிஞ்ச கையோட டெல்லி பாஜக இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பாஜக கிட்ட சில ரிப்போர்ட்டுகளை கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணியில இந்த தடவை பாஜகவுக்கு 27 தொகுதியை ஒதுக்குச்சு அதிமுக. இந்த 27 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் பொறுப்பாளர்கள் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, டெல்லி பாஜக கேட்டிருக்காங்க. சோ இவங்க கொடுக்குறாங்கல்ல ரிப்போர்ட், இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதுல தீவிரமா அவங்க கவனம் செலுத்துவாங்க. சோ அதனால இங்க ரிப்போர்ட் எடுக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 27 தொகுதி, இந்த 27 தொகுதிக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, போடாத கணக்கு கிடையாது, போடாத திட்டம் கிடையாது, இறக்காத ஆளு கிடையாது. அந்த அளவுக்கு பாஜக வந்து என்ன பண்ணி சொன்னாரு, இது ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணிக்கும் இறக்குனாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. குறிப்பிட்டு பாஜக பங்கு பெறுகிற இந்த 27 தொகுதிக்கு மட்டும்தான் அவங்க ஆட்கள் இறக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா மத்திய பிரதேச முதலமைச்சர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அது மாத்திரம் இல்லாம மத்திய அமைச்சர்கள், பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், தேசிய தலைவர், ஒட்டுமொத்தமா என்ன பண்ணாங்கன்னா ஆந்திர முதலமைச்சர் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இங்கே டென்ட் போட்டாங்க. நீங்க கடந்த தேர்தலை பாத்தீங்கன்னா 20 தொகுதி என்ன பண்ணாங்க, ஒதுக்குனாங்க. அதுல 4ல தான் வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை பாஜக இரட்டை இலக்குல உள்ள போகணும், சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேர்தலை சந்திச்சாங்க. கூடுதலாகவும் இடம் பெற்றாங்க, 7 இடங்களை கூடுதலா பெற்றாங்க. ஆனா கடந்த தேர்தலில் இவங்க செய்த பிரச்சாரத்தை விட இந்த தேர்தலில் செய்த பிரச்சாரம் இருக்குல்ல, அதீத ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக இங்க இறங்கி வேலை செய்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணிக்காக மட்டும் இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. பாஜகவுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வேற பல திட்டங்களையும் தேர்தல் அறிக்கைன்ற பேர்ல என்ன பண்ணாங்கன்னா இவங்க சலுகைகளை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பாஜக 27 தொகுதியில இரட்டை இலக்கில், அதாவது 10 எம்எல்ஏ வச்சுனா போகணும்ப்பா, இரட்டை இலக்கில் போகணும், 2 டபுள் டிஜிட்டல் என்ன பண்ணணும், உள்ள போகணும். கடந்த தடவை போன மாதிரி 4, 5, 7, 9 சிங்கிள் டிஜிட்டல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ இதை குறித்து ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படி வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் எடுத்து என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி பாஜக வந்து என்ன பண்ணிருக்கு, இங்க இருக்கிற பாஜகவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க கொடுக்குறாங்கல்ல இந்த டேட்டா பேஸ், இந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, இவங்க கொடுத்தது உண்மையா இருக்குதா. இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நம்மள இது பிராக்டிக்கலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொகுதியில் இவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க, இப்படி ஜெயிச்சிடலாங்க, அப்படி சும்மா எடுத்து வந்தவனெல்லாம் கொடுக்க கூடாது. இது கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க கொடுத்ததும் ரிசல்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை இவங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டா தான் இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா அந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அவங்க பதவி பறிக்கப்படலாம் அப்படின்ற நிறைய செய்தி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிற பாஜக சரியான தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 27 தொகுதியில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசல் புரசலா எல்லாரும் பேசுறது பார்த்தா பாஜகவுக்கு 2 இடங்கள் அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவது. கடந்த தடவை கூட 4 இடத்தை பெற்றாங்களே, இந்த தடவை 4 இடம் வருமா அப்படின்னா வராது, 2 இடங்கள் தான் வரும் அப்படின்னு கூட சில பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறதை இங்க பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு அதீத நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை இரட்டை இலக்குல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உட்கட்சி விவகாரத்தை கொஞ்சம் உற்று நோக்கி நம்ம பார்த்தோம்னா பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் இங்க இருக்குதா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க, அண்ணாமலையை எடுத்துக்கோங்க, தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கோங்க, எச் ராஜாவை எடுத்துக்கோங்க, பொன்னாரை எடுத்துக்கோங்க, வானதி சீனிவாசன் எடுத்துக்கோங்க. இவங்களுக்குள்ள எல்லாருக்குமே சில உட்கட்சி மோதல் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உட்கட்சி மோதல் பயங்கரமா வெடிச்சது. பியூஷ் கோயல் முதற்கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உட்கட்சி மோதலை வந்து செய்யணும், PL சந்தோஷ் வந்தாரு, எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த உட்கட்சி மோதலாம் ஒதுக்கி வைங்க, முதல்ல தேர்தலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை மீறியும் சில குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அண்ணாமலையை வைத்துதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தலில் அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கல. சோ அதனால சில உள்ளடிக வேலைகள் அண்ணாமலை பண்ணியிருக்க மாட்டாருப்பா. அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவருடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் இருக்காங்களே,
அவங்க பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டெல்லி பாஜக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்பவே சில விஷயங்களை பாஜக இந்த டேட்டா பேஸ் மூலியமா ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா இவங்களெல்லாம் மினிஸ்டர் எடுத்துக்கலாம், இவங்களை எல்லாரும் வாரிய தலைவரா போடலாம், இப்படியான கணக்குகளை டெல்லி பாஜக சில கணக்குகள் போடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த டேட்டா பேஸ அவங்க கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இங்க இந்த உட்கட்சி மோதல் விவகாரத்தினால இங்க சில தொகுதிகளை இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு கருத்துல கூட என்ன பண்ண வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தடவை 20 தொகுதியில 4 எடுத்தாங்க, இந்த தடவை 27ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 எடுத்துட்டா கூட பரவாயில்ல, டபுள் டிஜிட்ல போகணும் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு வியப்பா இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைப்பா, நிச்சயமா அவங்க போவாங்க அப்படின்னு தான் பேசப்பட ஒரு விஷயமா இருக்குது. சோ இங்க அண்ணாமலையை சுற்றி தான் இந்த விவகாரம் எல்லாம் போகுது அப்படின்னு சொன்னல, அது உண்மைதான். அண்ணாமலை வைத்துக் கொண்டுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. திரும்பவும் மாநில தலைவர் அண்ணாமலை வந்தார்னா இங்க பாஜக புத்துரை பெற்று எழும்பும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நீக்குந்துதான் இங்க பாஜக தோக்குறதுக்கும் ஒரு காரணம், இங்க கூட்டணி கட்சியில இருக்கிற சில கட்சிகளை தோக்குறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நீங்க என்ன பண்றீங்க, தூக்குறீங்க, பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படி இப்படின்னு பல பேர் என்ன பண்ணாங்கன்னா இங்க கருத்துக்களை முன்வைத்தாங்க. அதை மீறியும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றி நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சரிபர வேலை செய்யல, ஸ்ட்ராங்கா வேலை செய்யல, தமிழ்நாட்டு பாஜகல அவர் கவனம் செலுத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நயினார் நாகேந்திரன் மேல இருக்குதுதான் இங்க நம்ம பாக்குறோம். கடந்த தடவை அவர் எம்எல்ஏவா உள்ள போனாரு, இந்த தடவை அவர் எம்எல்ஏவா உள்ள போறதே பெரிய சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தடவை 27 தொகுதியில பாஜக 2 தொகுதியில தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றும் பல பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதனிடையில தான் தமிழ்நாட்டு தேர்தல், ஏற்கனவே மேற்கு வங்க தேர்தலில் பாஜக ரொம்ப மும்முரமா இறங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு மேற்கு வங்கம் தமிழ்நாடு இந்த 2 தேர்தல்ல தான் பாஜக ரொம்ப கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மம்தா பானர்ஜி, இங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க 2 பேரும் பயங்கர குடைச்சல் கொடுக்குறாங்களே, இந்த 2 மாநிலத்திலே நம்ம ஆட்சி அமைந்துச்சுன்னா ஓவரால் இந்தியாவே நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறதுனால இந்த 2 மாநிலத்துல தேர்தலில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா முழு கவனத்தை செலுத்தினாங்க. ஸோ இப்போ மேற்கு வங்க தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க போகுது. இப்போ ஆல்ரெடி இங்க நடந்து முடிஞ்சிச்சுல, தமிழ்நாட்டு தேர்தல் நடந்து முடிச்சுல, இதுல என்டிஏ ஓவரால் என்டிஏ தொகுதிகளை நீங்க விட்டுடுங்க, நம்ம அதாவது பாஜக 27 தொகுதியில் இருந்துச்சுல, இந்த 27 தொகுதியில யாராருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற பாஜக ரொம்ப மும்முரமா இறங்கி டேட்டா பேஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக்கா, அதாவது கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்றாங்க, ஏன்னா இது வந்து நீங்க பொய்யான இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒருவேளை கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததுக்கும் அங்க வர ரிசல்ட்டுக்கும் பாதகமா இருந்தது, ஏற்ற இறக்கமா இருந்தது, எதிரெதிரா இருந்தது அப்படின்னா இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு டெல்லி பாஜக பயங்கரமான ஆப்பு வைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் முதல்லயே வந்து கண்டிட்டாரோ, எந்த தொகுதிக்கு என்ன தேர்தல் பொறுப்பாளராக போடாதீங்க, நான் வந்து பிரச்சாரம் மொத்தம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரோ அப்படின்னு தெரியல. ஆனா ஒட்டு மொத்தத்துல அண்ணாமலை அவர்களே சில பிரச்சாரங்கள்ல ஈடுபடல, கொஞ்சம் தொய்வா இருந்தாரு அப்படின்ற ஒரு கருத்து இங்க முன்னிக்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.